எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானம் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய வகுப்பை நாம் துவங்கலாம். மனித வாழ்வினுடைய கரு என்பது நம்முடைய தேவைகளாகும். நம் ஒவ்வொருவருக்குமே நாம் பிறந்த நாள் முதலாக நாம் மரணிக்கும் நாள் வரையில் தேவைகள் என்பது இருந்து கொண்டே இருக்கு. இதுதான் மனித வாழ்வினுடைய கரு, தேவைகள். இதை விருப்பங்கள் அப்படின்னு சொல்லலாம். தேவைகளை தான் நம்ம விருப்பங்கள்னு சொல்றோம். இப்ப இந்த இடத்துல பிரார்த்தனை அப்படின்ற ஒரு விஷயம் எங்க அவசியமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு சின்ன தேவை அப்படின்னா அதுக்கு நாம பெருசா பிரார்த்தனை பண்ண மாட்டோம். ஏன்னா அதை நம்மளே நிறைவேற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இங்க தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை எடுத்து நான் குடிக்கணும், எனக்கு தாகம், தண்ணி எனக்கு தேவை. இப்போ இங்கதானே இருக்குது, இதுக்கெல்லாம் போய் பிரார்த்தனை பண்ணுவாங்களா? எடுத்து குடிச்சிரும். இப்போ நான் ஒரு பெரிய ஒரு தேவை இருக்குது எனக்கு. சென்னையில் ஒரு பிரைம் சிட்டியில் ஒரு கிரவுண்டு லேண்ட் வாங்கணும், ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஒரு தேவை இருக்குது, விருப்பம் இருக்குது. இப்போ இது என்னால் ஈஸியாக செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? பிரார்த்தனை பண்ணுவேன். சரி, அப்போது பிரார்த்தனை என்பது தேவைகளோடு நெருக்கமான ஒரு தொடர்புடைய ஒரு விஷயம். இதில் உண்மை என்ன அப்படின்னா, நம்மளால முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு நம்மளால முடியாது. தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்குள்ள நீங்க செத்துட்டீங்கன்னா, கை கால் விளங்காம போயிடுச்சுன்னா, புரியுதா? இது ஃபன்னா இருக்கலாம். ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நிறைவேற்றிக்கலாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதுக்கு கூட நாம இயலாதவர். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பைக் எடுத்துட்டு நம்ம 1 கிலோமீட்டர்ல இருக்க ஒரு கடைக்கு போறோம். இதுக்கு ஒரு பிரார்த்தனை தேவையா அப்படின்னா தேவையில்லைன்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த 1 கிலோமீட்டர்ல என்ன வேணா நடக்கலாம் இல்லையா? ஸோ அது நல்லபடியா நடக்கிறதுக்கான தன்மைகளை அமைச்சிக்கிறதுக்கும் நம்மளால முடியாது. இதுதான் அடிப்படை உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ளும். பெரிய ஒரு விஷயம்னால நம்ம செய்ய முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அது செய்ய முடியாதுன்றது ஓப்பனா நமக்கு தெரியுது. ஆனா இதையும் செய்ய முடியாது அப்படிங்கிறது நமக்கு ஓப்பனா தெரியல. 2மே ஒண்ணுதான். எதையுமே நம்மளால செய்ய முடியாதுங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். ஸோ எந்த ஒரு தேவையை நாம் நாடினாலும் நமக்கு பிரார்த்தனை என்பது இருக்க வேண்டும். இது நல்லபடியா முடியணும் அப்படின்ற அந்த உணர்வு இருக்க வேண்டும். இது நல்லபடியா முடிச்சுக்கிறதுக்கான ஆற்றல் எனக்கு இல்ல அப்படிங்கிற அந்த சத்தியத்தை நம்ம உணர்ந்துக்கணும். நாம இறைவனிடம் உதவி தேடியவர்களாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயத்துக்கும் கூட. இறைவனை பொறுத்தவரைக்கும் 2மே ஒண்ணுதான். நீங்க அங்க லேண்ட் வாங்குறதும் இறைவனுக்கு ஒண்ணுதான். இங்க உங்களுக்கு இந்த சின்ன வேலையை நன்மையாக்கி தரதும் ஒண்ணுதான். அதனால எல்லா விஷயங்களுக்குமே நாம ஒரு பிரார்த்தனையோட தான் அதை தொடங்கிக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு புரிதலோட இருக்கணும். தண்ணி குடிக்கிறோமா, இறைவனே இதை நன்மையாக்கி தரும். சாப்பிட்றோமா, நன்மையாக்கி தரும். கடைக்கு போறோமா, நன்மையாக்கி தரும். வண்டியை ஸ்டார்ட் பண்றோமா, நன்மையாக்கி தரும் இந்த பயணத்தை. என்ன பண்ணாலும் இந்த கிளாஸ் தொடங்குறோம், நன்மையாக்கி தரும். எல்லாத்துலேயுமே அந்த ஒரு பிரார்த்தனை, அதாவது என்னுடைய தேவைகளை என்னால் நன்மையான தன்மைகளில் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது, படைப்பாளனே எனக்கு உதவி செய்வாயாக என்பது பிரார்த்தனையாகும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாம பயங்கர நம்பிக்கையா பிரார்த்தனை பண்ணுவோம். அதாவது இப்ப இங்க இருந்து ஒரு மளிகை கடைக்கு போகணும், இறைவனே இது நன்மையாக்கித்தா அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிடுறோம். அதுல நீங்க ஆழமா பாத்தீங்கன்னா அதை நம்ம செஞ்சிருவோம், இருந்தாலும் இறைவன்ட்ட சொல்லி வச்சிருவோன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்குள்ள இருக்கும். அதை நம்ம தான் செய்ய போறோம், இருந்தாலும் சரி கேட்போமே. அப்போ அந்த பிரார்த்தனை ரொம்ப வலிமை மிக்க பிரார்த்தனையாக இருக்கிறது என்று நாம் நினைத்துக் கொள்வோம். ஆனா ஒரு பெரிய விஷயத்தை நீங்க இறைவன்ட்ட கேட்கும்போது அந்த பிரார்த்தனைகளில் கவலை ஒளிந்திருப்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அது நிறைவேறாம போயிடுமோ, இறைவன் நிறைவேற்றி தருவானா அப்படிங்கிற அந்த சந்தேகமும் கவலையும் உள்ள ஒளிஞ்சிருக்கும். எப்படி? சின்ன விஷயத்தை நிறைவேற்றிக்கும் போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கா இல்லையா? இது கண்டிப்பா நிறைவேறிடும் அப்படின்னு. சரியா?
அப்போ அது பெரிய விஷயங்கும்போது அது நிறைவேறாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ என்ன நினைச்சுக்கிறோம்னா, நம்ம தான் எல்லாத்தையுமே செய்யறோம் அப்படின்ற அந்த ஒரு பலமான பதிவு நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. நம்ம பிரார்த்தனைகள வந்து அதுதான் தீர்மானிக்குது. நம்மளால செய்ய முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த நோக்கி நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது, கவலையும், சந்தேகமும் ஒளிஞ்சிருக்குது. நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பிரார்த்தனை செய்யும்போது, அந்த கவலையும், சந்தேகமும் இல்ல. கவலையும், சந்தேகம் இருக்கிறதா இருந்தா இதுலயும் இருக்கணும் தானே! கவலையும், சந்தேகம் இருக்கக்கூடாதுன்னா, அதுலயும் இருக்கக்கூடாது தானே! அப்போ நம்முடைய பிரார்த்தனைகள் என்பது போலியாக இருக்கு. நம்முடைய பிரார்த்தனைகளில் நம்முடைய பெருமை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு ஆழமான, மறைவான, நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சத்தியம். நம்முடைய பிரார்த்தனைகளில் கவலைகள், சந்தேகங்கள் நீங்காத வரை பிரார்த்தனைகள் நிறைவேற்றப்படாது. சின்ன விஷயத்துக்கு நம்ம நிறைவேத்திக்கலாம் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு இல்லையா? அதுவும் வேண்டாம். அத இறைவன் நிறைவேத்தி நன்மையாக்கி தரணுன்ற பிரார்த்தனை இருக்கும். இப்ப என்ன கன்டென்ட் இந்த இந்த கிளாஸோட கன்டென்ட் என்னன்னா, உங்களுடைய பிரார்த்தனைகள், நம்முடைய பிரார்த்தனைகள் தூய்மையானதாக இல்லை. அதில் நம்முடைய பெருமைகள் கலந்திருக்கு. எதுல? சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்யறதுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது, அந்த பிரார்த்தனை வந்து ஒரு ஃபார்மாலிட்டியா இருக்கு. அத நான் செஞ்சுருவேன்ப்பா. இருந்தாலும் உன்ட்ட நான் கேட்டு வைக்கிறேன். ஏன்னா சொல்லியிருக்காங்களா இல்லையா? அப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது, அதுல பெருமை கலந்திருக்குது. பெரிய பெரிய விஷயங்களுக்கு பிரார்த்தனை பண்ணும்போது, அதுல கவலை கலந்திருக்கு. கவலையும், பெருமையும் பிரார்த்தனையினுடைய தூய்மை தன்மையை கெடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2மே உங்களுக்கு நன்மைகளை தராது. நீங்க சின்ன விஷயத்த நீங்க சாதிச்சுட்டதா நீங்க நினைக்கலாம். ஆனா, அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை தொடங்க முடியும். ஒரு பேஷண்டே வர்றாங்க. ஒரு சின்ன பிரச்சனை அப்டின்னா, நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். பெரிய பிரச்சனைனா கான்ஃபிடன்ஸ் இருக்காது. அவருக்காக பிரேயர் பண்ணும்போது, அந்த பிரேயர்ல நமக்கு ஒரு கவலை இருக்கும். சரியாகலைன்னா, நம்ம சொல்றோம் ட்ரீட்மெண்ட் பண்ண சரியாகலைன்னா, இது சின்ன பிரச்சனை தானே சரியாயிரும். அதுக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம். அது ஃபார்மாலிட்டியா இருக்கும். ஏன்னா, நம்ம அத சரி பண்ணிக்கலாம். அப்போ ரொம்ப கவனமா இந்த இந்த கிளாஸ்ல சொன்ன இந்த விஷயத்த கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நம்ம எந்த அளவுக்கு ஃபேக்கான பிரேயர்ஸோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியும். அதுல ஒரு கம்ப்ளைண்ட் வேற. என் பிரார்த்தனைகள் எதையுமே இறைவன் நிறைவேத்தியே தரமாட்டேங்கிறான் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வேற இறைவன் மேல். தூய்மையான விஷயங்கள் மட்டும் தான் மேலேறிச் செல்லும். தூய்மையற்ற விஷயங்கள், அழுத்தங்கள் கீழ தான் இருக்கும். சரி ஏன் இந்த பெருமையும், கவலையும் பிரார்த்தனைகளோட கலந்து அத அசுத்தப்படுத்துது அப்படின்னா, நம்ம மனம் 2ல இருக்கக்கூடிய பதிவுகள் அப்படி இருக்கு. அந்த பதிவுகள் உங்க பிரார்த்தனையோட மிக்ஸ் ஆகுறத, பிளெண்ட் ஆகுறத வந்து உங்களால தடுக்க முடியல. உங்கள் மனம் 2ன் அடுக்குகளில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட குணங்களை நீங்கள் பலகீனப்படுத்தி, உங்கள் மனதை தூய்மைப்படுத்திக் கொள்ளாத வரை, உங்களுடைய பிரார்த்தனைகள் தூய்மையாகும். இப்ப நீங்க நினைக்கலாம், நாளையிலிருந்து நம்ம வந்து கவலையே படாம, சந்தேகமே படாம பிரார்த்தனை பண்ணிடலான்னு. அது முடியாது உங்களால. ஏன்னா, மனம் 2ல அந்த பதிவு இருக்குது. அந்த பதிவு இல்லாம நீங்க உங்க பிரார்த்தனைய தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்க. அப்ப என்ன பண்ணணும்? அந்த மனம் 2ல இருக்கக்கூடிய பதிவுகள, கெட்ட பதிவுகளெல்லாம் கிளென்ஸ் பண்ணணும். கிளென்ஸ் பண்ணும்போது இயல்பாவே அந்த பிரார்த்தனை தூய்மையா அமைஞ்சிரும். தூய்மையான பிரார்த்தனை எப்படி இருக்குன்றதே நமக்கு தெரியாது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸே பண்ணாம இருக்கும் பெரும்பாலானவர். தூய்மையான பிரார்த்தனை எப்படி தெரியுமா இருக்கும்? அது கன்ஃபார்மா கிடைச்ச மாரியே இருக்கும். நீங்க ஒண்ணு ஒரு விருப்பத்த வைக்கிறீங்க இல்லையா? அது கன்ஃபார்மா கிடைச்ச ஃபீல் உங்களுக்கு வந்துரும். இந்த போங்கண்ணே பின்னாடியே வந்துரும். இப்ப நம்ம கடையில போய் ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டு, அந்த ஆர்டர் பண்ண பொருளு நம்ம காருக்கு பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த மாரி இருக்கும் பிரார்த்தனைங்கிறது. அந்த பிரார்த்தனைய வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அது எப்ப சாத்தியம்? நம்ம மனம் 2ல இருக்கக்கூடிய அந்த கெட்ட பதிவுகள் நீக்கப்பட வேண்டும். பலகீனப்படுத்தப்பட வேண்டும். பலமிழக்கச் செய்யப்பட வேண்டும். அதுக்கு தான் நம்ம வந்து விபாஷனா தியான முறையினுடைய நுட்பங்களை செய்து கொண்டிருக்கோம். சரிங்களா? ஸோ, நீங்க பண்ணக்கூடிய மெடிடேஷன் அப்படிங்கிறது, பர்ட்டிகுலரா ஃபார்ம் 3 அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். நான் நேத்து வகுப்புல கூட சொன்னேன்.
ஃபார்ம் 3னா என்னங்கிறத உணர்ந்துட்டு அதை தொடங்கணும். அந்த உணர்ந்துட்டு தொடங்குறது தான் ஃபார்ம் 3யை நல்லபடியா நிறைவேற்றுறதுக்கான நுட்பம். ஏன்னா ஃபார்ம் 3க்குள்ள என்டர் ஆன பிறகு உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை. நீங்க அங்க போயிட்டு உட்கார தான் போறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நாம உணர்ந்துக்கணும். நாம எப்படியான இடத்துக்கு போறோம், அங்க நாம என்ன மாதிரியான ரோல் பிளே பண்ண போறோம், அங்க என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த உணர்வோட தான் நீங்க தொடங்கணும். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் மெடிடேஷன் டெக்னிக்ஸ் இஸ் ஃபார்ம் 3. அதை உணர்ந்துக்கணும். மனம் 2ல அந்த பதிவு போயிடுச்சுன்னா அது அது ஒரு ஃப்ரீடம். அது ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. அந்த கெட்ட பழக்கத்தை விடணும், அது கெட்ட பழக்கம் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா அந்த கெட்ட பழக்கத்தை விடவே முடியாது. ஏன்னா அந்த பதிவு உள்ள இருக்கிற வரைக்கும் நீங்க விட முடியாது. பதிவு கிளென்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த கெட்ட பழக்கத்து மேல உங்களுக்கு இச்சையே வராது. அது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்க விடணும்னு எந்த முயற்சியும் எடுக்க மாட்டீங்க. அது உங்களுக்கு பிடிக்காது. அவ்வளவுதான். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வரணும். வரணும்னா வி ஹேவ் டு மெடிடேட். கிளென்ஸ் பண்ணிக்கிறது தவிர வேறு வழி இல்லைன்றதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய வகுப்பின் செய்திகள் இறைவனிடமிருந்து நமக்கு வழங்கப்பட்ட மிக முக்கியமான செய்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் என்ன சொல்றான்? நீங்க என்ன கம்யூனிகேட் பண்றதுல நிறைய தப்பு பண்றீங்க, கரெக்ட் பண்ணிக்கோங்க, ஐ வில் ஆன்சர் யூ அப்படின்றதுக்கான ஒரு நினைவூட்டல் தான் இந்த. நாம் அனைவரும் இந்த ஒரு அழகான உணர்வோடு புரிதலோடு இன்றைய தியான செயல்முறை துவங்கும். நாம் அனைவரும் தியானத்தினுடைய முதல் படியை செய்து கொண்டு தியானத்தின் உச்ச நிலைகளை அடைந்து கொள்வோம். கண்களை மூடியிருத்தல், உணர்வோடு புற சூழலில் இருந்து அகத்துவம் மிக்க என்னுடைய அகசூழலுக்குள் நான் திரும்புகின்றேன். The most comfortable place for you. உடலை அதிட்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். உணர்வுடன் கூடிய கவனம். மிகவும் சரியான புரிதலோடு உணர்வோடு தியானத்தினுடைய இந்த முதல் படியின் நிலைகளில் நிலைத்திருங்கள். தியானத்தினுடைய முதல் நிலையிலிருந்து ஃபார்ம் 3 செய்யறதுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகணும். தெளிவான புரிதலோடு ஃபார்ம் 3னா என்னங்கிற உணர்வோடு அதை நாம் செய்ய தொடங்க வேண்டும். ஃபார்ம் 3 தொடங்கலாம். தியானத்தில் உறுதியாக நிலைத்திருக்கலாம்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பேசின விஷயம் என்னன்னா, நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே, சின்னதோ, பெருசோ, அதுக்கு பிரார்த்தனைகளோட நாம அத தொடங்கணும். அது நன்மையா முடியணும் அப்படின்ற அந்த பிரார்த்தனையோட முடியணும். உங்களுடைய தேவை, விருப்பம் பெருசு, சிறுசு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். உங்களுக்கு அது தேவையா அப்படின்றத உணருங்க. அதுல நன்மைகள் இருக்கு அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா, ஒரு ஒரு தேவைய வந்து நீங்க பெருமைக்காக விரும்பாதீங்க. உங்களுக்கு உண்மையிலே தேவை அப்படின்னா அத விரும்புங்க. இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே இறைவன் வந்து எல்லா படைப்புகளின் மீதும் ஒரு காலத்தவணையை இறைவன் அமைத்திருக்கிறார். ஸோ உங்கள் விருப்பத்தின் மீதான அந்த காலத்தவணை என்பது அமைக்கப்படும். அந்த காலத்தவணையின் மீது உங்களுக்கு ஒரு அழகிய பொறுமையும் ஏற்படுத்தும். உங்களுடைய பிரார்த்தனைகள் தூய்மையாக இருக்கும்போது இறைவன் அந்த தேவைகளை அடைவதற்கான பொறுமையையும் உங்களுக்கு கொடுத்துவிடும். அது அழகிய பொறுமையாக இருக்கும். இல்ல எல்லாத்துக்குமே பிரார்த்தனையோட தொடங்குங்க. சின்ன விஷயத்துக்கு கூட. உங்க பிரார்த்தனைகள்ல பெருமை கலந்து விட வேண்டாம். கவலை கலந்து விட நம்பிக்கையோடு இறைவனிடம் நாம் கேட்க வேண்டும். நிறைவேற்றுபவன் அவனைத் தவிர இல்லை. அவனால் நிறைவேற்ற முடியாத ஒன்று இல்லை. அனைத்தும் அவனுக்கு எளிதானது. அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உடையவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரார்த்தனையில் நாம் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையே பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். அதற்கு தியானம் என்பது மிக உறுதியாக உதவ முடியும். எனவே தியானம் செய்யும்போது நீங்க உங்க சைட்ல இருந்து கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. சின்ன சின்ன தடைகள் இருக்கும். இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு தியானத்த தொடங்கிருங்க. முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். கிளாஸ்ல மெடிடேஷன் பண்றது அப்படிங்கிறது இது ஒரு டைப். நீங்க தனியா மெடிடேஷன் பண்றதுங்கிறது தான் உண்மையில மெடிடேஷன். அதுக்கு சின்ன சின்ன தடைகள் இருக்கும். பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியா இருக்கும். என்ன அதெல்லாம் ஒரு தடையா அப்படின்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சின்ன தடை இருக்கும். ஆனா அந்த மாரி நெறைய இருக்கும். விபாசனா பண்ணும்போது அந்த தடை எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அந்த இடத்துல அசெம்பிள் ஆகும். ஏன்னா அந்த கெட்ட பதிவுகள் அத அசெம்பிள் பண்ணி விட்டுரும். அதனால எல்லாத்தையும் உடைச்சு எறிஞ்சிட்டு டக்குனு மெடிடேஷன்ல உட்காருங்க. அந்த எஃபர்ட் நம்ம போட்டு தான் ஆகணும். நம்ம லைஃப்ல வந்து அதுதான் நம்மள பாதுகாக்கக்கூடிய ஒரு அம்சமா இருக்கு. இறை அருளை அடைந்து கொள்வதற்கு தான் தியானம். தியானம் பண்றதுனால நம்ம எதையுமே அச்சீவ் பண்ணிட முடியாது. அந்த இறைவனுடைய அருளை, அவனுடைய திருப்தியை, இந்த பிரார்த்தனைகளுடைய தூய்மை தன்மை அடைந்து கொள்வதற்கு தான் தியானம். அதுதான் இறைவழி தியானம். இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்வோம். நாளைய தியான வகுப்பு நாளை காலை 6:15 மணிக்கு. தேங்க் யூ வெரி மச். ஹேவ் எ குட் டே.